பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக பட்டாணி வச்சு பட்டாணி சாதம் செய்ய போகிறோம். நம்ம காலையில் நேரம் கழிச்சு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் டக்குன்னு நம்ம இந்த ரெசிபி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துடலாம். நமக்கே குழம்பு ரசம் எல்லாம் வச்சு போர் அடித்தா ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்கு இந்த மாதிரி பட்டாணி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டுங்க நல்லா ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அப்போ அதே மெஷரிங் கப்பில் எனக்கு ஒரு 3/4 கப்புக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து ஒரு சின்ன மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு இந்த கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு அரை கைப்பிடி இருந்தால் போதும். 3 பல்லு பூண்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து 2 இன்ச்சில் எடுத்துருக்குறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்குறேன். இது வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலா பொருளும் சேர்த்துறது இல்லைங்க. அதனால் பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு 2 எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பட்டை சின்னதாக 2 பீஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4, கல்பாசி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் அனீஸுங்க. பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் வந்து டேஸ்ட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் ஊற்றிருக்கிறது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் ஆயிலும் நம்ம தாளிக்கிறதுக்குங்க. வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 4ஐயுமே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைக்குறோன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறைக்குறோன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாங்க. நெய் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை சேர்த்துக்கலாங்க. அது கூட அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கல்பாசி சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க, போதுங்க. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சையாக தான் எல்லாம் அரைச்சிருக்குறோங்க. இனி வந்து அது வந்து பச்சை வாசம் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. நல்ல பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் சேர்த்த முடியுங்க. இது பச்சை பட்டாணி நான் இப்படியே சேர்த்துறேங்க. பட்டாணி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது 1 கப் ரைஸ் எடுத்துருக்குறோங்க, பாஸ்மதி ரைஸு. அப்போ இதில் வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்தணுங்க. இப்போ 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் கழுவின தண்ணி ஒரு 1/2 கப்பு இருந்ததுங்க, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு உங்கள் தேவைக்களவாக சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டுங்க நல்லா கொதி வரட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா கொஞ்சமாக இப்படி மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அப்புறம் ஃபுல்லாக மூடிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ உப்பு பத்தாமல் இருந்தால் இது கூட இப்போ சேர்த்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்குதுங்க, நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ ரைஸ் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ண வேண்டாங்க. இப்படி ஆஃப் மூடி போட்டால் போதும். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுங்க. அடுப்பு தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் சிம்மில் இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ சிம்மில் வச்சுருக்குறோம். சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வரலைன்னா கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சூப்பராக ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக உதிரியாக வந்துருச்சுங்க.
இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் பார்க்கலாங்க. பாருங்கள், பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைக்கும் போது உங்களுக்கு புதினா சேர்த்து அரைக்கணும்னா நீங்கள் ஒரு 4-5 இலை போட்டு புதினா இலை போட்டு கூட நீங்கள் அதில் அரைச்சிக்கலாம். அப்புறம் தாளிக்கும் போது முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாளிக்கு நெய் போட்டு தாளித்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துறோம் இல்லைங்களா, வெங்காயம் சேர்த்த பின்னாடி இந்த முந்திரி பருப்பு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பட்டாணி சாதம் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லைங்க. வீட்டில் சாப்பாடு செய்யணும் இல்லைங்களா, அந்த அரிசியில் கூட செஞ்சு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.